இப்போ நான் சொல்றதை அப்படியே கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் நீங்க பயங்கரமா தூங்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு காலைல எந்திரிச்சு பார்த்தா மணி 9. எப்பவும் 6 மணிக்கு எந்திரிக்கிற நீங்க அன்னைக்குன்னு பார்த்து டயர்ட்ல தூங்கிட்டீங்க. பொதுவா நம்மள பல பேர் காலைல எந்திரிச்ச உடனே கண்ணை முழிச்சு பார்த்த ஒரு சில வினாடிகள்ல ஒன்னு டைமை பார்ப்போம், இல்லனா போனை பார்ப்போம். அதிகபட்ச மக்கள் போனை தான் பார்ப்பாங்க. அப்படி பார்க்குற மக்கள்ல நிறைய பேர் ஒன்னு வாட்ஸ்அப்புக்கு போவாங்க, இல்ல இன்ஸ்டாகிராம், இல்லனா ஃபேஸ்புக். இதுல இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி லேட்டா எந்திரிச்ச அவங்க பதட்டத்திலையும் தூக்க கலக்கத்திலையும் மொபைலை அன்லாக் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்போ மொபைல்ல இன்ஸ்டாகிராமே இல்லனா ஒண்ணுமே பண்ண முடியாதுமோ. அவங்க தூக்கமும் கலைஞ்சிரும், பதட்டமும் இன்னும் அதிகமாயிரும்ல. அதை தான் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ட்விட்டர்ல ஒரு சிலர். அதெல்லாம் என்னன்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வெல்கம் டு ராகேஷ் அண்ட் ஜெனி 2.0. கேவலமான பில்டப் தேவையா பாஸ்? அதாவது ஜூன் 10 அன்னைக்கு 50 பேர் பஸ்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க ஒரு கோயிலுக்கு. அப்போ ஒரு சில தீவிரவாதிகள் ஒரு ஜீப்ல வந்து சரமாரியா சுட்டதுல கிட்டத்தட்ட 10 பேர் இறந்து போயிட்டாங்க அண்ட் நிறைய பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அதுக்கான பேக் ஸ்டோரி எல்லாம் சொல்றதுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் உங்களுக்காக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். உள்ள இருந்தவங்க எல்லாருமே இந்துக்கள். அவங்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறப்போ ஒரு கும்பல் நின்னு சுட்டிருக்காங்க. அதனால அந்த பஸ் பள்ளத்துல விழுந்து நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 பேருக்கு மேல இறந்திருக்காங்க. இதுதான் மெயின் விஷயம். அப்படியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போய் பாத்தீங்கன்னா ஒரு ஹேஷ்டாக் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு, ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்னு சொல்லி. அதுக்கான விளக்கம் என்னன்னு சொல்லி கண்டிப்பா உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஆனா இது நடந்தது கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி. இஸ்ரேல் நடத்தின தாக்குதல். ஆனா ரியாசி அப்படின்ற ஊர்ல நடந்தது தீவிரவாதிகளோட செயல். கவர்மெண்ட் எந்த ஆக்ஷன் எடுக்கலையா? எடுத்தாங்க சார். மற்றவங்களுக்குலாம் மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணாங்க. இப்போ இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த ஹேஷ்டாக் ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்றது அந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் வைஸ் நிறைய பேரால பேசப்பட்டது. அதுலயும் முக்கியமா இந்தியால இருக்க நிறைய செலிபிரிட்டிஸ் இந்த ஹேஷ்டாக் ஷேர் பண்றதை பார்த்து மக்கள்ல நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு. அதை பார்த்துட்டு அவங்களும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க அதே ஹேஷ்டாக். அப்புறம் அடுத்த பிரச்சனை வந்துடும், நாங்கள் அதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருப்போம் சார். இங்க தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஹேஷ்டாக் ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்றத நம்ம எல்லாருமே ட்ரெண்ட் பண்ணோம் செலிபிரிட்டிஸோட சேர்ந்து. அதே மாதிரி ஆல் ஐஸ் ஆன் ரியாசி அப்படின்றத ட்ரெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ இன்ஸ்டாகிராம் அதை அலோவ் பண்ணல. இதுக்கான பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஷேர் பண்ண ஒரு சில பிக்சர்ஸ் அதுல பாத்தீங்கன்னா குண்டு வெடிக்கிற மாதிரி நிறைய பிணங்கள், ரத்தம் இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்ததுனால இதை நம்ம ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆட்டோமேட்டட் சிஸ்டம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கு போல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா, நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் டாக் பண்ணி ஏன் இதை அலோவ் பண்ண மாட்டீங்க, நீங்க என்ன எங்க ஊருக்குள்ள பிரச்சனையை கிரியேட் பண்ண ட்ரை பண்றீங்களா, அதை மட்டும் அலோவ் பண்ணீங்க, ஏன் இதை அலோவ் பண்ண மாட்டீங்க அப்படி இப்படின்னு கேள்வி கேட்க, இதை பார்த்து நம்ம இன்ஸ்டாகிராம் ஓ பிரச்சனை அதுதானா, எங்க ஆட்டோமேட்டட் சிஸ்டம் தப்பா புரிஞ்சுக்கிச்சு, அதனால என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இப்போ இதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சாரி சார், ஹிஸ் மிஸ்டேக். சோ இந்த ஹேஷ்டாகை இப்போ இன்ஸ்டாகிராம்ல உங்களால பார்க்க முடியும். இப்போ இது முடிஞ்சிருச்சு. ஆனா ஸ்மால் மிஸ்டேக்ஸ் வில் கிரியேட் பிக் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தெரியாம ஆட்டோமேட்டட் சிஸ்டம் பண்ணதுக்கு இப்போ இன்ஸ்டாகிராமே பிரச்சனையில இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களே ஹேஷ்டாக் போடுறதுக்கு நீ விட மாட்டற, இப்ப பாரு உன்னை என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி ட்விட்டருக்கு எல்லாரும் கிளம்பி போய் ஹேஷ்டாக் பாய்காட் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. இது ஏன்னு கேட்டா, எங்களை தான் நீ ஹேஷ்டாக் போட விட மாட்டியே, நீ ஒருதலை பட்சமா இருக்க, அதனால உன்னை நாங்க ட்விட்டர்ல வச்சு செய்யறோம்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஒரு சில மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, என்ன விஷயம்னு கூட தெரியாம இன்ஸ்டாகிராம் இருக்க ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது, எல்லாரையும் கெடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில போட்டோஸ்லாம் ட்விட்டர்ல போட ஆரம்பிச்சாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் அப்பான் a டைம் டிக்டாக் அப்படின்னு ஒன்னு இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? என் கண்ணுக்குள்ளே அப்படியே இருக்கு. அது யாருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைனாக்காரனோடது. அதனால நிறைய ஆப்ஸோட சேர்த்து இந்த ஆப்பையும் பிளாக் பண்ணி விட்டாங்க இந்தியால. சோ இத சுத்தி முத்தி பார்த்த எல்லா மத்த கண்ட்ரி ஆப்ஸும் அப்பேற்பட்ட ஆப்பையே பிளாக் பண்ணிட்டாங்க இந்தியால. அது சைனாக்காரன்து அப்படின்றதுனால தானே நம்ம ஒண்ணு பண்ணுவோம், அதை அப்படியே கொஞ்சம் கூட மாறாம ஈயடிச்சான் காப்பி அடிச்சு ரிக்ரியேட் பண்ணி புதுசா ஒன்னு இறக்குவோம் அப்படின்னு சொல்லி ரொபோசோ, மோஜ், எம்எக்ஸ் டக்காடக், ஜோஷ், கீஷனி ஏகப்பட்ட ஆப்ஸ் வந்துச்சு. ஆனா எதுவும் பெருசா நிக்கல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் தூக்கின்னு போய் ரீல்ஸ்ன்ற பேர்ல மொத்தமா இறக்கிட்டாங்க. அதனால மத்த ஆப்ஸ் எல்லாமே படுத்துக்குச்சு. ஆனா இன்னமும் அந்த படுத்த ஆப்பை ஒரு சிலர்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யூஸ் பண்ணிட்டு போட்டோம். யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியேட்டர். இப்போ இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணாங்க, ஷார்ட் வீடியோல நம்பர் 1 இருக்காங்க. இந்த ஷார்ட் வீடியோ ஆப் என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, டிக்டாக் மாதிரியே ஏகப்பட்ட கிரியேட்டர்ஸோட டேலண்ட்டை வெளியே கொண்டு வர ஆரம்பிச்சது. ஒரு பக்கம் டான்ஸ், ஒரு பக்கம் சிங்கிங், மிமிக்ரி, டப் ஸ்மாஷ் மாதிரி ஏகப்பட்டதெல்லாம் வந்துச்சு இதுல. ஆனா இன்னொரு பக்கம் 8 நிமிஷம் 10 நிமிஷத்துல சொல்ல வேண்டிய விஷயத்தை எல்லாத்தையுமே வெறும் 60-30 செகண்ட்ல சொல்லி முடிக்கிறதுனால மக்கள் எல்லாத்தையுமே சீக்கிரமே 30 செகண்ட்ல சொல்லி முடி அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. இத புரிஞ்சுக்கிட்ட நம்ம யூடியூப் ஷார்ட்ஸ்ன்ற பேர்ல புதுசா ஒன்னு இறக்குனாங்க. நாங்களும் ஜீவம்ல சீப்பு வச்சிருக்கோம். அதுவும் இப்ப நல்லா தான் போயிட்டு இருக்குது. இருப்பினும் இந்த ஷார்ட் வீடியோல நம்பர் 1 எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தான். I am the only one. Super one.
சரி, இதெல்லாம் இப்ப புரிஞ்சிச்சா? இப்ப மெயின் விஷயத்துக்கு வருவோம். இப்போ #boycott Instagram அப்படின்னு சொல்லி பயங்கரமா ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குது இப்போ ஒரு ஹேஷ்டேக். அதுக்கு காரணம் ரஃபா ரியாசி அப்படின்றது தான் மெயின் விஷயம். ஆனா ஒரு சில மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிக்டாக் இருந்த வரைக்கும் நிறைய பேர் அவங்களோட டேலண்ட்டை காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இன்ஸ்டாகிராம் அதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி மக்களை கவரணும் அப்படின்றதுக்காகவே டேலண்ட்ன்ற பேர்ல நிறைய கவர்ச்சியானது ஒரு சிலர் பண்ற மொக்கைகள் கிரிஞ்சுகள் எல்லாம் பயங்கரமா பாப்புலர் ஆக்கி விட்டுட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்னவன் எவன்டா? அப்படி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்மளும் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி சர்ச் பட்டனை மட்டும் தான் பிரஸ் பண்ணோம். அதுல எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா நம்ம தேடாமலே ஏகப்பட்டது என்ன வருது அப்படின்னு சொல்லி நீங்களே கொஞ்சம் பாருங்களேன். இது நமக்கு மட்டும் தான் இப்படி வருதோ அப்படின்னு சொல்லி நம்ம பசங்க எல்லாரோட மொபைலையும் வாங்கி சர்ச் பட்டனை பிரஸ் பண்ணி பார்த்தேன். அதுல பார்த்தா நமக்கு காமிக்கிற 13-14 வீடியோல குறைஞ்சது 4ல இருந்து 5வது கவர்ச்சி ஓரியன்டா தான் வருது. எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா? உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது. சரி, நம்ம பசங்களும் ஏதாவது சர்ச் பண்ணிருப்பாங்க. சோ நம்ம பசங்களோட சர்ச் ஹிஸ்டரிலாம் வச்சு இன்ஸ்டாகிராமோட அல்காரிதம் இப்படி எல்லாம் கொண்டு வருதோ அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாட்டியோட போனை வாங்கி இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டால் பண்ணி சைன் அப் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தாலும் இந்த மாதிரி தான் வருது. அப்போ நம்ம பசங்களோட சர்ச் ஹிஸ்டரியை வச்சு இந்த அல்காரிதம் இப்படி கொண்டு வரல, இவங்க எழுதுன அல்காரிதமே சர்ச் பண்ண இப்படி ஒன்னு வரணும் அப்படின்றது தான். அதுக்கு காரணம் இருக்கு. அதுக்கு முன்னாடி அவங்க கிளியரா ஒண்ணு மட்டும் ரிசர்ச் பண்ணிக்கிறாங்க. இந்த மொபைல் யூசர் பையனா பொண்ணா அப்படின்றது. பையனுக்கு ஏத்த மாதிரி சர்ச்ல ஒரு சிலது வரும், பொண்ணுங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சிலது வரும். இப்படியே மாறி 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 சோ நம்ம மக்களை கவர்றதுக்காக நம்ம மார்க் ஜுகர்பர்க் எப்படி எல்லாம் யோசிச்சிருக்காரு அப்படின்றது இத பாக்குறப்பதான் புரியுது. ஏற்கனவே நம்ம பேசுறதெல்லாம் நம்ம மொபைல் ரெக்கார்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா சொல்றீங்க? இப்போ எனக்கு ரொம்ப நாளா கொடைக்கானல் போகணும்னு ஆசை அப்படின்னு சொல்றோம்னு வச்சுங்களேன், அதை காது கொடுத்து கேட்டு வச்சுக்குமா நம்ம போனு. அது ஒரு 10-15 தடவை கேப் விட்டு கொடைக்கானல் சொல்லிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே நீங்க எந்த ஆப் பார்த்தாலும் கீழே கூகுள் வந்து உங்களுக்கு கொடைக்கானல் போகணுமா இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆடை காமிக்கும். அதே மாதிரிதான் இன்ஸ்டாகிராம் இந்த அலெக்சாலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. இருப்பினும் அவங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்போ லைட்டா அது நடக்குது. நானே அதை ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஒருவேளை நீங்களும் அதை ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி, ஃபைனலி இதுல சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் உங்க அல்காரிதம் பிளாக் பண்ணாது, ஆனா அந்த மாதிரியான ஹேஷ்டேக்ஸ் போட்டோஸை மட்டும் பிளாக் பண்ணும். அந்த அல்காரிதத்தை நீங்க எழுதுனீங்களா இல்ல புதுசா வந்த ஏஐ எழுதிச்சா அப்படின்றது கேள்விக்குறியா இருக்குது. சோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மார்க் ஜுகர்பர்க். சரி, இப்போ மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஸ்மால் மிஸ்டேக்ஸ் will create big impact. சோ அதனால இதுக்கு அப்புறமாவது உங்க சர்ச் ஹிஸ்டரியில இந்த மாதிரியான வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு எல்லா மக்களும் பாக்குற மாதிரியான ஒரு சில வீடியோஸ் போட்டோஸ்லாம் வைங்க. அல்காரிதத்தை கொஞ்சம் மாத்துங்க. அதுக்காக இது கம்ப்ளீட்டா தூக்குங்கலாம் சொல்ல நிறைய பேர் இதை நம்பி தான் இருக்கிறானுங்க பசங்க. அதுல மண்ணள்ளி போட்டாங்களா? அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க பாத்துப்பாங்க. நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றன்ற பேர்ல இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்க்க வேண்டாம். ஆனா ஒரு பக்கம் நெகட்டிவ் இருந்தாலும் உங்களால பெரிய பிளஸ் எல்லாம் நடக்குது. நிறைய கிரியேட்டர்ஸ் இன்னைக்கு டேலண்டடா வெளியே வர்றதுக்கு நீங்க ஒரு காரணமா இருந்திருக்கீங்க. அது அதுக்காக மட்டும் பயன்படுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறோம். நம்ம சொன்ன மேட்டரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் ஏதேனும் தவறாக பேசியிருந்தால் தயவு செய்து என்ன மன்னிச்சு. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.